ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பைமோட். பைமோட்டில் உங்கள் வீட்டுக்கு தேவையான மளிகை பொருட்களை நீங்கள் குறைந்த விலையில் வாங்கிக்கலாம். இதில் உங்களுக்கு ஒவ்வொரு பொருளும் டிஸ்கவுண்டட் ப்ரைஸில் கிடைக்கும். நீங்கள் மற்ற ஷாப்பிங் ஆப்ஸை கம்பேர் பண்ணும்போது இதில் விலை உங்களுக்கு குறைவாகவே இருக்குது. ஸோ தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இதோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேங்க்யூ. இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னா, ஃப்ளோட்டிங் ஹோட்டல், மிதக்கும் உணவகம். இது எங்கே அமைந்திருக்கு அப்படின்னா, எங்கே ஓப்பன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஈசிஆர் பகுதியில் இருக்க முட்டுக்காடில். அந்த ஒரு வீடியோ தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். சென்னை ஈசிஆர் பகுதியில் அமைந்துள்ள முட்டுக்காடு பகுதியில் இப்பொழுது ஒரு அட்டகாசமான இடம் வந்துள்ளது. ஜாலியாக படகில் சென்று இயற்கையை ரசித்தவாறே சாப்பிட்டு நாம் இதுவரை ஆலப்புழா தான் செல்ல வேண்டும் என சூழல் இருந்தது. ஆனால் இப்பொழுது அதே போல் ஒரு அட்டகாசமான மிதக்கும் உணவகம் நம் சென்னைக்கு வந்துள்ளது. இது குறித்து நாம் விரிவாக பார்க்கலாம். கேரளா உள்ளிட்ட பல இடங்களில் நாம் தண்ணீரில் மிதக்கும் உணவகங்களை பார்த்திருப்போம். குறிப்பாக கேரளாவில் உள்ள ஆலப்புழாவில் இதுபோல ஏகப்பட்ட போட் ஹவுஸுகள் இருக்கும். இதற்காக கேரளா சென்று திரும்பியவர்கள் அந்த மாதிரி ஒரு இடம் தமிழகத்தில் இருந்தால் எப்படி இருக்கும் என்று யோசித்திருப்பீர்கள். உங்கள் இயக்கம் இப்பொழுது நிறைவேறியுள்ளது. தமிழகத்தின் முதல் மிதவை உணவகம் இன்று முட்டுக்காட்டில் திறக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் சுற்றுலா பயணிகளை அதிகரிக்க மாநில சுற்றுலாத்துறை சார்பில் பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தப்பட்டு வருகிறது. ஏற்கனவே தமிழகத்திற்கு ஆன்மீக சுற்றுலாவுக்கு ஆண்டுக்கு பல லட்சம் பேர் வருகை தரும் நிலையில் இதர உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளை கவர சுற்றுலாத்துறை பல நடவடிக்கைகள் எடுத்து வருகிறது. அதன் ஒரு பகுதியாகவே சென்னை கிழக்கு கடற்கரை சாலையில் உள்ள முட்டுக்காடு படகு இல்லத்தில் மிதக்கும் உணவகம் அமைக்க முடிவு செய்யப்பட்டது. தமிழ்நாடு சுற்றுலா வளர்ச்சி கழகமும் கொச்சியில் உள்ள கிராண்டியர் மரைன் இன்டர்நேஷனல் நிறுவனமும் இணைந்து இந்த மிதக்கும் உணவகத்தை அமைக்க முடிவு செய்யப்பட்டது. இதற்கான பணிகள் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு தொடங்கப்பட்டது. சீன்ஸ் குரூஸ் என்று பெயரிடப்பட்டுள்ள இது மாநிலத்தில் முதல் மிதக்கும் உணவகமாக இருக்கும். 125 அடி நீளமும் 25 அடி அகலமும் கொண்ட இந்த மிதக்கும் உணவகத்தில் மொத்தம் 2 தளங்கள் உள்ளன. ஒரே நேரத்தில் 100 பேர் இந்த உணவகத்தில் உணவருந்தலாம். இங்கு பஃபே பாணியில் உணவு வழங்கப்படும். 3 கிலோமீட்டர் படகு சவாரியில் இயற்கை அழகை ரசித்து கொண்டே பயணிகள் தங்கள் உணவை சாப்பிடலாம். 6000 சதுர அடி கொண்ட முதல் தளம் முழுமையாக ஏசி வசதியை கொண்டதாக இருக்கிறது. அங்கு டிஜே உள்ளிட்ட நிகழ்ச்சிகள் நடத்தப்படும். 2வது தளம் திறந்த வெளியாக இருக்கிறது. அங்குதான் பஃபே பாணியில் உணவகங்கள் வழங்கப்படும். ரூபாய் 5 கோடி செலவில் கட்டப்பட்டுள்ள இந்த மிதக்கும் உணவகத்தில் பாதுகாப்பு படகுகள், தீயணைப்பான்கள் என தேவையான அனைத்து பாதுகாப்பு நடவடிக்கைகளும் உள்ளன. மேலும் இந்த மிதக்கும் உணவகத்திற்கு வரும் பொதுமக்கள் அனைவருக்கும் பாதுகாப்பிற்கு லைஃப் ஜாக்கெட்டுகள் வழங்கப்படுகிறது. முட்டுக்காடு படகு இல்லத்தில் ஏற்கனவே படகு சவாரி மற்றும் நீர் விளையாட்டுகள் உள்ளன. அப்பொழுது அத்துடன் இந்த மிதக்கும் உணவகமும் சேர்ந்துள்ளது. இது இப்பகுதிக்கு வரும் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கையை அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த சீன்ஸ் குரூஸ் வாரத்தின் அனைத்து நாட்களிலும் காலை 7:30 மணி முதல் இரவு 11 மணி வரை திறந்திருக்கும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த உணவகம் செவ்வாய்க்கிழமை மாலை திறக்கப்பட்டது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் பார்த்திங்கன்னா மிதக்கும் உணவகத்தில் பார்த்திங்கன்னா நம்ம ஈசிஆர் முட்டுக்காட்டில் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இது உண்மையாக பார்த்திங்கன்னா ஒரு நம்ம நாட்டோட இந்த சுற்றுலா மேம்பாட்டை அதிகமாக்க இது கண்டிப்பாக உதவி செய்யும். ஸோ கேரளாவில் மட்டுமே ஆலப்புழாவில் இருந்த ஒரு நம்ம இது சென்னையிலே வந்திருக்குது ஒரு பெரிய ஒரு வரவேற்கத்தக்க விஷயம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.